ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஒரு vlog பார்க்கலாம். நான் காலையில் இன்றைக்கி சமையல்லாம் முடிச்சுட்டேன். மணி எத்தனை ஆகுது தெரியுமா? மணி 6:45 ஆக இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஆனால் இது ஃபாஸ்ட்டு தான். மணி 6:30 தான் ஆகுது. அதுக்கு முந்தி சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு 5 மணி போல் எந்திரிச்சு சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். என்னெல்லாம் முடிச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாமா? இன்றைக்கி கொஞ்சம் டிபன் எல்லாமே செஞ்சுருக்கேன். மறுபடியும் சாதம் வச்சுருக்கேன். என்னதெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதில் இன்றைக்கி இட்லியை வச்சுருக்கேன்னா, இட்லி இருக்குது. இன்றைக்கி பெர்லினுக்கு பர்த்டே, அதனால் காலையில் இன்றைக்கி வடையும் போட்டிருக்கேன். இட்லியும் வடையும் இருக்குதா. அப்புறம் இந்த பக்கம் அப்படியே பார்க்கலாம். இதில் சட்னி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இந்த பக்கம் சாம்பாரை வச்சுட்டேன். சாம்பார் நல்லா நிறைய வச்சுருக்கேன். அடுத்து இதில் கேசரி கிண்டி வச்சுருக்கேன். அதான் இருக்குது. மறுபடியும் மதியானம் லஞ்சுக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இதில் மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை 65 மாதிரி பொரிச்சு வச்சுருக்கேன். அது இருக்குது. அதுக்கு பிறகு இந்த சைடில் நம்ம சன்னா இருக்குல்ல, அதாவது கொண்டக்கடலை, அது போட்டு கொஞ்சம் மீல் மேக்கர் போட்டு பிரியாணி கிண்டி வச்சுருக்கேன். ஏன்னா அவளுக்கு நாங்கள் இப்போ இது சிக்கன் எடுக்க மாட்டேன் பார்த்தீங்களா, அதனால் அவளுக்காக பிரியாணி வச்சுருக்கேன். ஏன்னா பிறந்த நாள் கறி, அவனை ஸ்கூலுக்கு வேறு போகணும், அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் லன்ச் நான் இன்னும் ரெடி பண்ணல. அதாவது எங்களுக்கு மதியானம் லஞ்சுக்கு சாதம் மதியானம் தான் அடுப்பில் வைக்கணும். மறுபடியும் குழம்பு கொஞ்சம் பழைய மீன் குழம்பு இருக்குது, கூட்டுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அவள் முட்டையும் வேண்டாம் அப்படின்ட்டா. அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் மீல் மேக்கர் பொரிச்சேன். வடை வெண்ணெய் கொண்டு போட்டோன்ட்டு வச்சுருக்கேன். வடை இப்போ சாப்பிட்டுக்கலாம். அப்போ இட்லி, சாம்பார், சட்னி, வடை, கேசரி இது எவ்வளோ காலையிலைக்கும். மதியத்துக்கு சன்னா பிரியாணியும். அந்த வேலை முடிஞ்சிட்டா மறுபடியும் பெர்லினுக்கு பிறந்த நாள் அப்படின்னோடனே கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னும் ஸ்கூலுக்கு அவள் கொண்டு போகணும், அதனால் சாக்லேட் வாங்கியிருக்காங்க. டேரி மில்க் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அங்கே பசங்களுக்கு அவங்க சார் எல்லாருக்குமே கொடுப்பா, அதுக்காக இதுலேயும் எடுத்து வச்சுருக்கா. இங்கே என்ன ஃபாஸ்ட்டுக்கெலாம் கொடுக்கணுமா, அதனால எடுத்து வச்சுருக்கா. இது ஸ்கூலுக்காக எடுத்து வச்சுருக்கா. 2 சாக்லேட்லேயுமே கலந்து எடுத்து வச்சுருக்கா. கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுட்டா. அடுத்து இதுக்குள்ளேயும் இருக்குதுன்னா, இதாக இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளேயும் இருக்குது. சாக்லேட்டும் கவரில் அங்கே இருக்குது, அவ்வளோதான். அதுவும் கவரில் வச்சுருந்தாவ. எதில் தூக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியலை. சரி, சாக்லேட்டும் இருந்துச்சு. சாக்லேட்டு அங்கே வச்சுருப்பாங்க. இது சாக்லேட் வாங்கியிருக்காங்களா. அதுக்கு பிறகு அவளுக்கு தெரியாது. கேக் ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக்கு போய் சாலமும் அவங்க அப்பாவும் போய் வாங்கிட்டு வருவாங்க. அவளுக்கு தெரியாது கேக் நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலை அப்படின்னு. ஏன்னா யூனிஃபார்ம் தான் போட்டு போனோம், அதனால் ட்ரெஸ்லாம் ஒன்றுமே எடுக்கலை. அதனால் சரி, அவளுக்கு ஆசைக்காக நம்ம கொஞ்சம் ஒரு கேக் வத்தையில் ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணேன். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாங்கிடுவோமா. அவளுக்கு தெரியாது அவள் எப்படி சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோவில். ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி செஞ்சதே இல்லை. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பசங்களுக்கு கிடையாது, பசங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் அந்த தடவை நான் என்ன நினச்சேன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை என்னென்னையாவது எடுத்துடணும் அவளுக்கு தெரியாமல்னு நினச்சேன். என்ன முடியலை. அதனால் பார்க்கலாம். பிறகு என்ன அவள் என்ன எந்திக்கலை, தூங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம். வந்த பிறகு அவள் கேக்கு நம்ம வாங்கிட்டு வரட்டும், அப்புறம் அவள் என்ன செய்கிறான்ட்டு பார்க்கலாம். இப்போ சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பெர்லினை நம்ம கூப்பிடுவோம். அவள் உள்ளே இருக்கா. கேக் இருக்குது. கேக்கை இன்னும் நாங்களே பார்க்கல எந்த மாடலில் இருக்குது அப்படின்ட்டுலாம். அவளுக்கு தெரியாதுல்ல. காலையிலே டிபன் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சேன். அவள் புரட்டுக்கிட்டு இருக்கா, துணி மாற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ வருவா. நம்ம என்ன போய் இப்போ பார்க்கலாம். பெர்லின், இங்கே வா. எப்படி இருக்கு? கேக்கு தான் இருக்குது. கேக் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி நான் சொல்லியிருக்கல, அவள் இந்த கேக் செஞ்சது. கேக் என்னது அப்படின்னா பட்டர்ஸ்காட்ச் கேக்கு 1 கிலோ நாங்கள் வாங்கினோம். 850 ரூபா. ஆனால் அவள் குறைச்சி தான் தந்தா. நல்லா சூப்பராக இருக்குது.
அழகாக இருக்குது. நாங்கள் எந்த டிசைன் கேட்டோமோ அந்த டிசைன்லேயே நானும் பெருசின்னு தான் இதை செலக்ட் பண்ணோம். சூப்பராக நிறையா பாதாம்லாம் போட்டு பிஸ்தாலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கா. பெருசிக்கமாக தருங்க. வேறு நாங்கள் வாங்கி வச்சிட்டோம். அவளுக்கு தெரியாது. அவளுக்கு சந்தோஷம். எல்லோரும் கரெக்டாச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் ஃபாஸ்ட்டு வரல. ஃபாஸ்ட்டு வந்த உடனே அந்தால நான் இதை வெட்டணும் அப்படின்ட்டு இருக்கோம். சரி பார்க்கலாம். ஏன்னா 8:30க்கு தான் நைட் ஸ்கூலுக்கு போகணும். மணி வந்து 7:30 தாண்ட தான் செய்யுது. கேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் அந்த பொண்ணோட இதை சொல்கிறேன். அதாவது நம்ம கொஞ்சம் நம்ம சுற்றட்டாரத்தில் கொஞ்சம் ஏரியாவுக்கு அவள் வந்து நல்லா இந்த கொண்டு போய் கொடுப்பா. அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போடலாம். நல்லா சூப்பராக செய்வா. ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ஹோம்மேட் கேக்காக, அதனால் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாரு. நாங்கள் இதை தான் டிசைன் கொடுத்தோம். ரொம்ப ஒன்றும் பெருசாக கொடுக்கல. அவள் வந்து தான் ஹாப்பி பர்த்டே பெர்லின்னு சொல்லி எழுதியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கேக்கை ஆர்டர் பண்ணதே அவங்க அப்பா தான். நாங்கள் வந்து சொன்னோம், ஏன்னா அவளுக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கலை அப்படின்னோடனே சரி நம்ம இது நீர்லான்னு நினச்சோம். அவளுக்கு முகம் அவ்வளோ பல்லு தான் தெரியுது. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஃபாஸ்ட்டு வருவாங்க. வந்தோன்னு நாங்கள் கேக்கை வெட்டிடலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Berlin. Happy birthday to you. May God bless you, dear. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. மதியானம் வந்து கொஞ்சோண்டு சாதத்துக்கு மட்டும் வச்சுருந்தேன். வச்சு சாதமும் தான் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. இங்கே வந்து இன்றைக்கி மீன் குழம்புலாம் இருந்துச்சா, நார்த்தங்காய் ஊறுகாய்லாம் இருந்துச்சா, அதனால் அதை வச்சு சாப்பிட்டோம். பெர்சிக்கு வந்து வாயில் கொஞ்சம் புண்ணாக இருந்தது. அதனால் அவள் தயிர் சாதம் தான் நெய் சாப்பிட்டா. மறுபடி கொஞ்சம் கேசரி, நெய் கேசரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பாருங்க அப்படியே மெதுவாக இருந்துச்சு, நல்ல அழகாக இருந்தது. எப்போவுமே இருக்கிறது போல் நல்லா சூப்பராக உதிர்ந்து நல்லா டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா அப்படியே சூப்பராக இருந்தது. அதுக்கு பிறகு மீல் மேக்கர் நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். அது இருக்குது. எனக்கு பாத்திரங்கள் இருக்குது கலவலை. சாயங்காலம் ஆயிடுச்சு. அதனால் காஃபியும் போட்டேன். இதில் வந்து வடை வந்து இருக்குது. வர்றவங்க டீ காஃபி போடல, டீ போட்டேன். இதில் வடையும் இருக்குது. நம்ம டீயை வச்சு வடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாமா, அதனால் அதான் இருக்குது. பெர்லின் வந்து வந்துட்டா. பெர்லின் சலம் வந்தாச்சு. இந்த மாதிரி பார்க்கலாமா. நான் அன்றைக்கி பெர்லினுக்கு ஒரு சுடிதார் வந்து ஒன்று தைச்சேன். அது வந்து அவள் போட்டுட்டு போயிருக்கா. வந்த பிறகு பார்ப்போம். மறுபடி வந்து இதை வந்து பெர்லினுக்கு முந்தி எடுத்த துணி தான். அவள் வந்து போடவே இல்லை. ஏன்னா கழுத்தெல்லாம் நெக்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. அப்போ கையெல்லாம் ரொம்ப பெருசு. ஒரு நாள் போட்டுட்டு அப்புறம் என்ன யாரோ நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்ட்டு வேண்டவே வேண்டான்ட்டா. அப்புறம் போடவே இல்லை. அன்னைக்கு வந்து கலத்தி போட்டதான். நைட்டில் கிறிஸ்மஸோடையோ வருஷப்பிறப்போடையோ ஏதோ ஒரு டைமில் வந்து கொண்டு வந்து அவள் போட்டது. அந்தெல்லாம் அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்குது. இதுக்கு நல்லா ஷால்லாம் உண்டு. நான் என்ன தான் அதை கொஞ்சம் நம்ம நல்லா அழகாக வெட்டி தச்சு போடணும்னு நினச்சிருக்கேன். இது நல்லா பெரிய சைஸாக இருக்குது. நல்லா இந்த இருக்குது பார்த்திங்க. இதில் வந்து இது கை இருக்குது. இந்த இருக்குது பார்த்திங்களா, நல்லா இருக்குது. நிறைய நல்லா எம்ப்ராய்டிங் கோல்டன் கலர் மாதிரி இருக்குது. அதனால் அதை இதுங்கணும். மறுபடியும் சாலும் வந்துட்டான். இது அவனுக்கு பொருள் இருக்குது. பெர்லினுக்கு நிறைய கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. பெர்லின் இப்போ எங்கே போயிருக்கா அப்படின்னா, நம்ம பழைய வீட்டில் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும், நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் கொண்டு சாக்லேட் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சரி அவள் ஆசையாக கெடுப்பானன்ட்டு சரி போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோதான் இதில் இருக்குது. பார்த்தீங்களா, ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொன்று எழுதி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பென் வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு பென்னு, பெலிக்கான் எல்லாமே இதில் இருக்கா. இது ஒரு பொண்ணு, இது ஒரு பொண்ணு கொடுத்துருக்கா. அடுத்து இதில் இது ஒரு பொண்ணு. அப்புறம் கம்மல் எல்லாமே இருக்குது. மறுபடியும் இன்றைக்கி ஒரு ஜடமாட்டி, ஒரு ப்ரேஸ்லெட்டு, மறுபடியும் ஒரு நிறைய கிளிப்பு அந்த மாதிரி அவள் கொண்டு போயிருக்கா. மறுபடியும் இதில் ஒரு பொண்ணு க்ரையான்ஸ் கொடுத்து விட்ருக்கா. நல்லா சூப்பராக இருக்குது. மாதிரி இதில் ஒரு பென் இருக்குது. இது வந்து இவங்க அப்பா கூட வேலை பார்க்குறாங்க. அந்த அண்ணன் வந்து பெர்லினை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த அண்ணன் வந்து இந்த கிஃப்ட் வந்து அவங்க வாங்கி கொண்டு தந்துட்டு போனாங்க. அவள் இன்னும் அவங்கள பார்க்கல. இனிமேல் பார்த்து அவங்களுக்கும் சாக்லேட் கொடுப்பா. இதே அவளுக்கு ஒரே பெண்ணு தான் வந்திருக்கு. இது பெண்ணா மொத்தம் ஒரு 8 பெண்கிட்ட இருக்குது. அதில் 3 பெண், இது ஒன்று 4, இதில் ஒரு 2, அதில் ஒரு 1, இதில் 1, 8 பெண் அவளுக்கு வந்திருக்கு. மறுபடியும் ஒரு கீ செயின் வந்திருக்கு. சரி அதெல்லாம் விட அவள் ஃப்ரெண்டு வந்து எழுதி கொடுத்துருக்கா பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. எப்படின்னா எவ்வளோ தான் இருக்கட்டுமே, ப்ரைஸ்லாம் அதை கிஃப்ட்டு எல்லாமே
ரெண்டாவது அந்த பிள்ளைங்க அவங்களோட பாசத்தை வெளிப்படுத்துகிறதே லெட்டரில் தான். அப்படியே அவள் எழுதியிருக்கா பாருங்க. Dear Berlin, wishing you a wonderful birthday wishes. Live a happy and long life. Let this year be a wonderful for you. ருக்மணி எழுதியிருக்கா, சூப்பராக எழுதியிருக்கா. பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லி அவள் நல்லா அழகாக எழுதியிருக்கா, நல்லா இருந்தது. அவள் அந்த வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இதுன்னுட்டு அவைய கிளம்பி போயாச்சு. வரட்டும், வந்த பிறகு பார்க்கலாம். பெர்லினுக்கு ஒரு டாப் தைச்சிருக்கேன், அவள் போயிட்டு வரட்டும். நல்லா அவள் வந்தா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா கூட வெளியில் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கா. சரி, அதனால் வரட்டும்னு விட்டாச்சு. அதுக்கு முந்தைய அவள் வந்து டாப் வந்து கலத்தி போட்டுட்டு போயிட்டா. அந்த டாப் தான் நான் தைச்சது. இது வந்து ஒரு சேரீயில் உள்ளது தான், அதெல்லாம் தைச்சேன். இதுக்கு வந்து வி நெக் தான் வச்சுருக்கிறேன். சின்னதான், அவள் வந்து சின்ன பிள்ளை தானே, அதனால் அவளுக்கு தகுந்த மாதிரி வச்சேன். கழுத்தும் வச்சுருக்கேன். ஒரு சின்ன கை அவளுக்கு கணக்கா ஒரு சின்ன கையும் வச்சுருக்கு. அவ்வளோதான். மறுபடியும் வந்து பின்னாடி ப்ளைனாக வச்சுருக்கேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா? முன்னாடி கொஞ்சம் டிசைன் இருக்கும், பின்னாடி வந்து ப்ளைனாக இருக்குது. இப்படி தான், இது தான் அவளுக்கு தைச்சேன். சும்மா டாப் வந்து சர்ச்சுக்கெலாம் போடுவாங்களா, அடிக்கடி ஆராதனைக்கு போவாங்க, சண்டே கிளாஸ் எண்டவர் அதுக்கெலாம் போவாங்க. அப்போ என்ன பழைய சேரீயில் அவங்களுக்கு 2-3 தைச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து தைச்சேன். நல்லா இருக்குது. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு வந்தோடனே போட்டுக்கிட்டா. என்னமோ வந்து அந்த ட்ரெஸ் அவ்வளோத்தையும் தான் என்னமோ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதை அவளுக்கு சண்டே கொடுத்து விடணும் அப்படின்ட்டுருக்கேன். கிச்சனில் வந்து ஜாமான் எல்லாமே அப்படி இருக்குது. இன்னும் ஒன்றுமே பாத்திரம்லாம் ஒன்றுமே கழுவலை. தினமே தான் அவ்வளோத்தையும் கழுவணும். அவங்க மீட்டிங்க்கு போயிருக்காங்களா, நான் இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு, நாளைக்கு வேறு ஸ்கூல் லீவாக, தெலுங்கு வருட பிறப்பு, அதனால நாளே ஸ்கூல் லீவு. அதனால் பிரச்சனை இல்லை. காலையிலே மாவாட்டினதுலாம் இருக்கிறதுனால காலையிலே தோசை ஏதாச்சும் சுட்டுக்கலாம். சாம்பார்லாம் அப்படியே இருக்குது, யாருமே சாப்பிடல. மதியானமும் அவங்களும் நானும் தான் சாப்பிட்டோம். மறுபடியும் இப்போ நைட்லேயும் அதே மாதிரி நானும் பெருசையும் சாப்பிடுவோம். அவங்க 3 பேரும் வெளியில் ஒரு மீட்டிங் போயிட்டாங்க. அதனால் சரி இப்படி இருக்கட்டும். என்னன்னா இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிரும். மணி இப்போமே 8:30 ஆகிடுச்சு. அதனால் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ரொம்ப கொசகொசன்னு தான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல. நான் வந்து இதை க்ளீன் பண்ணிடுவேன்னா அப்புறம் நீட்டாகிரும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பெர்லினோட பர்த்டே டே அன்னைக்கு. ஏன்னா வீட்லேயும் ரொம்ப ஒன்றும் வேலை இல்லை. துணிலாம் துவைச்சேன், காயெல்லாம் போட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் துணி பெட்ரூமில் கிடக்கு, அதை மடிக்கணும். அவ்வளோதான் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. பார்க்கலாம், நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.